Welcome to Economics Textures YouTube channel. Today we are going to study about growth definition, Paul Samuelson and scope of economics. இவருதாங்க Paul Samuelson. இவருதான் growth definition கொடுத்திருக்காரு மாடர்ன் ஏஜில். இவர் பப்ளிஷ் பண்ண புக் பேர் An Introductory Analysis 1948ல. இவர் எக்கனாமிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாருன்னா, எக்கனாமிக்ஸ் ஆஸ் த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி டு எம்ப்ளாய் scarce productive resources which could have alternative uses to produce various commodities over time and distribute them for consumption now and in the future among various people and groups of society. இவர் மணிக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலங்க. மணி இல்லாத நேரத்துலையும் நம்ம வான்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கன்சம்ஷன் ப்ரொடியூஸ் பண்ண பொருளை எல்லாத்துக்குமே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் த யூஸ் ஆஃப் மணி இல்லாத நேரமும் வாட்டர் எக்கனாமிலையும் நம்ம ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கியிருக்கோம். அப்படியும் நம்ம வான்ஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். டு எம்ப்ளாய் scarce productive resources which could have alternative uses. Scarce productive resources அப்படின்னா ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ஆகட்டும், ஹியூமன் ஆகட்டும், ஆர் கேபிட்டல், அது ஸ்கேர்ஸாக இருக்குது. ஸ்கேர்ஸ்னால் கம்மியாக இருக்குது நம்மக்கிட்ட. அதை அல்டர்னேட்டிவ் யூஸஸ்னால் மெனி யூஸ்க்காக பயன்படுத்தணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஓவர் டைம். ஒரே நேரத்தில் வேரியஸ் கமாடிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹுட்டில் நம்ம ஃபர்னிச்சர் செய்யலாம், கதவு செய்யலாம், கப்போர்ட் செய்யலாம். எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அது எல்லாமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பாதுகாத்து எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். அண்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் எல்லாத்துக்குமே ஃபார் கன்சம்ஷன் அண்ட் ஃப்யூச்சர் பீப்புளுக்கும் அதை சேவ் பண்ணி வைக்கணும். இதுதாங்க சாமுவல்சன் சொல்கிறாங்க. வாங்க இந்த டெஃபினேஷனுக்கு இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாமுவல்சன் என்ன ஸ்டேட்ஸ் பண்ணுறாங்கன்னா, மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே வருது, ஆர் ஸ்கேர்ஸ் இன் ரிலேஷன் டு அன்லிமிட்டெட் எண்ட்ஸ். பட் ஹியூமன் வான்ஸ் ஹெண்டே இல்லாமல் போயிட்டுருக்கு. நிறைய வான்ஸ் இருக்குது. ஸோ தேட் சச் மீன்ஸ் குட் பி புட் டு அல்டர்னேட்டிவ் யூசஸ். அது அல்டர்னேட்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்டர்னேட்டிவ்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தர போகிறேன். லேண்ட் நம்ம ஃபார்மிங் பண்ணலாம், ஸ்கூல் பில்ட் பண்ணலாம், ஹவுசஸ் பில்ட் பண்ணலாம். இப்படி வேரியஸ் யூசஸ்க்காண்டி நம்ம லேண்டை யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த டெஃபினேஷன் எக்கனாமிக் க்ரோத்தை கவர் பண்ணியிருக்கு. ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட்டர் எக்கனாமி பற்றியும் பேசியிருக்காங்க. எப்போது நம்ம பணத்தோட யூஸ் இல்லையோ அதை பற்றியும். சாமுவல்சன் ட்ரீட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் a social science, whereas Robbins regarded it as a science of individual behavior. சாமுவல்சன் அதை சோஷியல் சயின்ஸை பார்த்துருக்காரு. ஆனால் ராபின்ஸ் அதை இண்டிவிஜுவல் பிஹேவியர், ஒருத்தருடைய பிஹேவியராக பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸை பற்றி பார்ப்போம். ஸ்கோப்னா சப்ஜெக்ட் மேட்டர். அதில் எக்கனாமிக்ஸில் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது? எக்கனாமிக்ஸ் ஆர்ட் இல்லைனா சயின்ஸாக இருந்தால் ரெண்டு இருக்குது, பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். இதில் எது எக்கனாமிக்ஸில் சேரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இதில் வான்ஸ், எஃபர்ட்ஸ், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், கன்சம்ஷன், இது ஒரு சர்க்குலர் ஃப்ளோங்க. வான்ஸ் இருந்தால் நம்ம எஃபோர்ட் பண்ணுவோம், நமக்கு தேவைகள் இருந்தால் நம்ம எஃபோர்ட் பண்ணுவோம் அதை வாங்குறதுக்காக வேண்டி, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும், அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வித் அதர்ஸ் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் தட் ப்ராடக்ட். இது ஒரு சர்க்குலர் ஃப்ளோ. இது சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் இஸ் சப்ஜெக்ட் மேட்டர். எக்கனாமிக்ஸ் எது ஃபோக்கஸ் பண்ணுறதா? பிஹேவியர் அண்ட் இன்டராக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ஏஜென்ட், இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் டு அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். குரூப் கூட இண்டிவிஜுவல் எப்படி இன்டராக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் எக்கனாமிக்ஸ் பேசுகிறோம். எக்கனாமிக் ஸ்டடிஸ் த வேஸ் இன் விச் பீப்புள் யூஸ் அவைலபிள் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை தர் மல்டிபிள் ஆஃப் வான்ஸ். அப்படின்னா நம்ம தேவைகள் என்ன தேவையோ அதெல்லாம்
பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம கம்மியான ரிசோர்ஸை வச்சு நம்ம எப்படி நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். நெக்ஸ்ட், ஸ்கேர்சிட்டி இஸ் அ ப்ராப்ளம் இண்டிகேட்டிங் த கேப் பிட்வீன் பீப்புள் வாண்ட் அண்ட் வாட் தே ஆர் ஏபிள் டு கெட். ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை தாங்க ப்ராப்ளம். அதனால தான் மக்களுக்கு எது தேவையோ அதை அவங்களால பூர்த்தி செய்ய முடியலை. நெக்ஸ்ட், எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் இதை கன்சர்ன் பண்ணுறாங்க. மற்ற அனிமல்ஸை பற்றிலாம் எக்கனாமிக்ஸில் பேசுகிறதுக்கு இல்லை. இந்த ரேஷ்னல் ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அது சப்ஜெக்ட் மேட்டர். நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை தான் இதை சப்ஜெக்ட் மேட்டராக எடுத்திருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எதெல்லாம் செல்வத்தோட ரிலேட் ஆகுதோ அது எல்லாமே எக்கனாமிக்ஸ்க்கு சப்ஜெக்ட் மேட்டர் தான். நெக்ஸ்ட், நம்ம எக்கனாமிக்ஸ் ஆர்ட்டா சயின்ஸாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆர்ட்னா என்ன, சயின்ஸ்னால் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஆர்ட் இஸ் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் ஃபார் அச்சீவிங் பர்டிகுலர் கோல்ஸ். ஆர்ட்னா அது வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், நம்ம நாலேஜை பொறுத்து அது இருக்குது. டு கோல்ஸ், டு அச்சீவ் அ கோல், அதை கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணுறது தான் ஆர்ட்டு. இது வந்து சொல்யூஷன் கொடுக்கும். ஒரு ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுக்கும். எக்கனாமிக்ஸ் ஒரு ப்ராப்ளம்னா அதை பற்றின சொல்யூஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டு ப்ரொடியூஸ். இப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து வாட் டு ப்ரொடியூஸை யோசிக்கிறாங்கன்னா அவங்க ரிசோர்ஸை வச்சு என்ன ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறத எக்கனாமிக்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட், ஏசி பியூகோ, அல்ஃப்ரெட் மார்ஷல் அண்ட் அதர்ஸ் ரிகார்ட் எக்கனாமிக்ஸ் அஸ் அன் ஆர்ட். இவங்கெல்லாம் எக்கனாமிக்ஸை ஆர்ட்டாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட், சயின்ஸ். எக்கனாமிக்ஸை சயின்ஸாக பார்க்குறது. சயின்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் நாலேஜ். ஒரு சிஸ்டமாக நம்ம சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறது தாங்க சயின்ஸு. அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி ரிலேஷன்ஷிப் பண்ணோம். காஸ் இதுனா அதுக்கு எஃபெக்ட் இதுவாக இருக்கும். அதை பற்றி தான் சயின்ஸில் படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் சயின்ஸில் சயின்டிஃபிக் லாஸை ப்ரூவ் பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, அண்ட் ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறத பற்றி ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்த லா வந்து யூனிவர்சலி அக்செப்டபிள், அப்ளிகேபிள். இது வந்து யூனிவர்சலி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் அப்ளையும் பண்ணுறாங்க. எக்கனாமிக்ஸ் லைக் ராபின்ஸ், ஜார்டன் அண்ட் ராபர்ட்சன் ஆர்கியூ தட். இவங்க என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக்ஸும் சயின்ஸ் மாதிரி தான். Like physics, chemistry, etc. Since that several similar characteristics. எக்கனாமிக்ஸ்க்கும் சயின்ஸ்க்கும் ரொம்ப சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. எக்கனாமிக்ஸ் எக்ஸாமைன் பண்ண ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு காஸ் என்னது, ரீசன் என்னது, அண்ட் எஃபெக்ட்ஸ் என்னது அப்படிங்கிறத எக்கனாமிக்ஸ் எக்ஸாமைன் பண்ணுது. ஸோ அதுவும் சயின்ஸ் தாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்கனாமிக்ஸை போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டாக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போது சயின்ஸில் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ பாசிட்டிவ் சயின்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பாசிட்டிவ் சயின்ஸ் டீல்ஸ் வித் வாட் இட் இஸ் மீன்ஸ் இட் அனலைசஸ் அ ப்ராப்ளம் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் எக்ஸாமைன்ஸ் இட்ஸ் காசஸ். அப்போனா பாசிட்டிவ் சயின்ஸ்னால் ஃபேக்ட்ஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு ரீசன் என்னென்னு கண்டுபிடிக்கிறது. அட் த டைம் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இட் காசஸ் ஆர் அனலைஸ்ட். ஒரு பொருளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், பெட்ரோலுக்கு ப்ரைஸ் இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ரீசன் என்னங்கிறத எக்ஸாமைன் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ். நெக்ஸ்ட், normative science responds to a question like what ought to be. Here the conclusions and results are not based on facts but on different considerations to social, cultural and political, religious realms. They are basically subjective in nature. இதில் நார்மேட்டிவ் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு கெஸ் பண்ணுறாங்க. வாட் அவுட் டு பி, என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத. பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், அது ரிலீஜியஸாகவே இருக்கலாம், அதுக்கு ரீசனை அவங்க கெஸ் பண்ணுறாங்க. இதுதான் நார்மேட்டிவ் சயின்ஸ். இதில் காஸ் அண்ட் எஃபெக்டை பற்றி பேச மாட்டாங்க. இன் ஷார்ட், பாசிட்டிவ் சயின்ஸ் இஸ் கன்சர்ன் வித் ஹவு அண்ட் வை. பாசிட்டிவ் சயின்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹவ், எப்படி, அண்ட் எதற்காகங்கிறத தீர்மானிக்கிறது தான் பாசிட்டிவ் சயின்ஸ். ஆனால் நார்மேட்டிவ் சயின்ஸில் ஃபேக்ட்ஸை பற்றி மட்டும் யோசிக்காமல் அதில் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சொசைட்டியாகவும் இருக்கலாம், கல்ச்சுரலாகவும் இருக்கலாம், ரிலீஜியஸாகவும் இருக்கலாம். அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, அண்ட் இன்க்ரீஸ் இன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டர் பாசிட்டிவ் சயின்ஸ் would look to as
why and how can it be reduced. Whereas normative science, it would be seen as to whether it is good or bad. பாசிட்டிவ் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிச்சுன்னா அதை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் நார்மேட்டிவ் சயின்ஸில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால, அதாவது வட்டி இன்க்ரீஸ் ஆகுறது நல்லதா கெட்டதா எக்கனாமிக்குங்கிறத பார்க்குறது தான் நார்மேட்டிவ் science. Thank you. Have a nice day. We'll meet in the next class.